இன்றைக்கு பிரஸ்தாவ பத்ததியில் 3வது ஸ்லோகம். வர்ணஸ்தோமைர்வகுல சுமனோ வாசனாமுத்வஹந்தீம் ஆம்னாயானாம் பிரகிருதிமபராம் சம்ஹிதாம் திருஷ்டவந்தம் பாதே நித்ய பிரணிஹிததியம் பாதுகே ரங்கபர்த்துஹு த்வன்னாமானம் முனிமிஹ பஜே த்வாமஹம் ஸ்தோத்துகாமஹா. பதபதார்த்தம். ஹே பாதுகே, வாராய் பாதுகையே, துவாம் உன்னை, ஸ்தோத்துகாமகா ஸ்தோத்திரம் பண்ண வேண்டுமென்று ஆசையுள்ளவனாயிருக்கின்ற அகம் நான், இக இந்த ஸ்தோத்திரத்தின் ஆரம்பத்திலே வர்ண எழுத்துக்களுடைய ஸ்தோமைகி கூட்டங்களால் வகுல சுமனகா மகிழம்பூவினுடைய வாசனாம் வாசனையை உத்வஹந்தீம் அதிகப்படுத்துகின்ற தூக்குகின்ற ஆம்னாயானாம் வேதங்களுடைய அபராம் பிரகிருதிம் வேறொரு மாதிரியாயிருக்கின்ற சம்ஹிதாம் கிரந்தத்தை, அதாவது திருவாய்மொழியை இங்கே குறிப்பிடுற, திருஷ்டவந்தம் பார்த்தவராயும், ரங்கபர்த்துகு ஸ்ரீ ரங்கநாதனுடைய பாதே திருவடியில் நித்திய எப்பொழுதும் பிரணிகித்த வைக்கப்பட்டிருக்கின்ற தியம் புத்தியை உடைத்தவனாகவும் த்வன்னாமானம் உன் பெயருள்ளவருமான முனிம் ரிஷியை, அதாவது நம்மாழ்வாரை பஜே சேவிக்கிறேன் அப்படிங்கிற. இதில் என்ன கருத்து அப்படின்னா, சுவாமி முதல்ல பரதனை சேவிச்சார், அதன் மூலமாக நாதமுனிகளை நமஸ்கரித்தார். இப்போ நேராக நம்மாழ்வாருக்கு சரணம் சொல்கிறார். ஏன்னா இது நம்மளுடைய ஆச்சாரிய பரம்பரையில் நம்மாழ்வாரை சொல்கிறதுங்கிறது ஆச்சாரிய பரம்பரையிலேயே வருது. இந்த கிரந்தமே அவருக்கான ஒரு மாற்றான விஷயம். அதாவது நேராக அவரை சொல்லாமல் பாதுகையின் மூலமாக நம்மாழ்வாருக்கு தான் இந்த சிறப்பு சொல்கிறதுங்கிறதுனாலையும் நம்மாழ்வாரை சேவிக்கிறார் இந்த இடத்துல. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதோட சமூகார்த்தம் முதல்ல சொல்லிடுறேன். இந்த யார் ஒருத்தர் இந்த கிரந்தத்தை, அதாவது திருவாய்மொழியை, அவர் எழுதியிருக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா திருஷ்டவந்தம் அப்படின்னு சொல்லியிருக்கார். பார்த்தவராயும், எப்படி வேதத்தை யாருமே எழுத முடியாதோ அது மாதிரி திருவாய்மொழின்றது வேதத்துக்கு சமமானது. அது வேதத்தை எப்படி யாருமே எழுத முடியாதோ, அது அனாதி காலமாக அப்படியே இருக்கோ, அது மாதிரி இந்த திருவாய்மொழியை பார்த்தவராயும்னு சொன்னார். திருவாய்மொழியை எழுதினவர்னு சொல்லலை. ஆக அது வேதத்துக்கு துல்லியம், அது ஏற்கனவே இருந்தது, அது சுவாமி நம்ம திருவாய்மொழியாக நமக்கு கொடுத்துருக்கார் அப்படிங்கிறது தான் இங்கே சுவாமி தேசிகன் கோடிட்டு காமிக்கிறார் நமக்கு. திருவாய்மொழிங்கிறது தமிழ் வேதம். எப்பவும் ரங்கநாதனுடைய திருவடியே நினச்சின்னு இருக்கக்கூடியதான இந்த நம்மாழ்வார் அந்த வேதத்தை கண்டுபிடித்தார். அவர் எழுதினார்னு சொல்லலை, ஏற்கனவே இருக்குது வேதம் மாதிரி இந்த தமிழ் வேதமும் இருக்குது. அதனால் இந்த பாதுகா சகஸ்ரத்தை நான் நல்லபடி எழுதி முடிக்கணுங்கிறதுக்காக உன் பெயர் உள்ளவருமான, ஏன்னா இவருக்கும் சடகோபம்னு பேர், சடாரி அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். சடகோபம்ன்ற பேர் சுவாமி நம்மாழ்வார்க்கும் உண்டு, சடகோபம்ன்ற பேர் பாதுகைக்கும் உண்டு. சடாரின்ற பேர் ரெண்டு பேருக்கும் காமன்கிறதுனால உன் பெயர் உள்ளவருமான த்வன்னாமானம் உன் பெயர் உள்ளவருமான நம்மாழ்வாரை சேவிக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய 3வது ஸ்லோகத்தின் மூலமாக நம்மாழ்வார்க்கு தன்னுடைய சரணாகதியை சொல்கிறார் இந்த இடத்துல. இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது அந்த திருஷ்டவந்தம்ன்ற வார்த்தை. வேதத்துக்கு சமமான தமிழ் வேதமாக இருக்கக்கூடிய திருவாய்மொழிங்கிறது எழுதப்பட்டதல்ல, அது வேதம் மாதிரியே அது ஏற்கனவே அனாதிகாலமாக இருக்கிறது. அதை திருஷ்டவந்தம் பார்த்தவராயும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால் இந்த 3வது ஸ்லோகத்தின் மூலமாக நம்மாழ்வாரை சேவிக்கிறார் நம் சுவாமி.